12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 3 பார்க்குறோம். பேஜ் நம்பர் 96 பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் 10 பாருங்கள். A and B contribute 4 lakh and 2 lakh respectively. As capital, their respective share of profit is 3:2 and the profit before interest on capital for the year is rupees 27,000. Compute the amount of interest on capital in each of the following situation. First, if the partnership deed is silent as to be interest on capital. Second, if interest on capital 3% is allowed as per the partnership deed. Third, if the partnership deed allow the interest on capital at 5% per annum. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்பி பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh 2 lakh அவங்களுடைய அமௌண்ட் போடுறாங்க. த ரெஸ்பெக்டிவ் இந்த ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா 3:2 கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் 27,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போது கீழே உள்ள சுச்சுவேஷன் 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கணக்கு போடணும். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன போடணும் பார்த்தீங்கன்னா, இப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் டீடில் சைலண்ட் எதுவுமே சொல்லலை. என்ன அர்த்தம், எப்படி நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போது அஸ் பர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அப்போது எதை தான் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, சேலரி கொடுத்துருந்தா ஈக்குவலாக கொடுக்கணும். ப்ராஃபிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதாவது லோன் வாங்கினாங்கன்னா மட்டும்தான் ஆவரேஜாக நம்ம சர்டன் பர்சன்டேஜ் 6% கொடுக்கணும். மீதி எல்லாத்துக்குமே நோ தான் கணக்கு போடணும். அப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, இப் தி பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அஸ் டு பி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சைலண்டாக இருக்குது, சொல்லவே இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி சொல்லவே இல்லைன்னா அப்போது நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலௌடு டு பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர், ஃபஸ்ட் சிச்சுவேஷன் நீங்கள் எழுதிக்கிட்டு அண்டர்லைன் பண்ணிங்க. இப்போ த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலன்ஸ் அஸ் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு ஆன்சர் என்ன எழுதணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலௌட் அஸ் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலை, நம்ம அலோவ் பண்ண தேவையில்லை. ஏன், சைலண்டாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பெய்டு டு பார்ட்னர்னு எழுதினாலும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிச்சுவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at the rate of 3% is allowed as per the partnership deed கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோது, 3% கொடுங்க பார்ட்னர்ஷிப்புக்கு, அவங்க கேபிட்டல் கான்ட்ரிபியூட் அமௌண்ட்டுக்கு 3% கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணார், 4 lakh. பி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணார், 2 lakh. எப்போ அமௌண்ட் போடுறாரு பார்த்தீங்கன்னா, ஏபி பார்த்தீங்கன்னா 4 lakh 2 lakh ரெஸ்பெக்டிவ்லி கேபிட்டல் போடுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து அலோவ் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணணும். அப்போ 4 lakh × 3/100 12,000 இதை டிவைட் பண்ணால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 lakh × 3/100 பார்த்தீங்கன்னா 6,000 இதுக்கு வருது. இதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். தென் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்டு பார்த்தீங்கன்னா, இப் தி பார்ட்னர்ஷிப் டீட் அலோவ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% பெர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 5% நம்ம எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அதை கொஞ்சம் நம்ம கால்குலேட் பண்ணி போடணும். அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன போட்டோம், ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 27,000. அப்போ 27,000க்கு நம்ம கம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4 lakh 2 lakhன்னு போட்டோம். ஓகேங்களா? இது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 27,000க்கு கம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ போகிறாரு, 4 lakh 2 lakh. இப்போ இந்த 27,000 நம்ம கணக்கில் நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. இப்போதைக்கு நம்ம அது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். இது அப்புறமா லாஸ்ட்டு ஆன்சராக எழுதுக்கணும். நம்ம இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4 lakh இவர் போகிறாரு, 2 lakh இவருக்கு அவ்வளோ என்ன பண்ணுறாரு, 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ 5%னா 20,000 10,000 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா. ஆனால் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, கீழே நோட்டில் since the profit insufficient interest on capital will not be provided. அதாவது இன்சஃபிஷியன்ட் பேலண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ரொவைடட் பண்ண தேவையில்ல. will not be provided. profit rupees 27,000 was be distributed to the partner 2:1. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்,
2:1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது? 2:1ங்கிறது கால்குலேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 3:2ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2:1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா 27,000 இருக்குது இல்லையா? இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் லாஸ்ட்டு? 20,000 10,000 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை 2:1 போட்டுக்கணும். இதை 2:1 நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது இதானே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,000 10,000. அப்போ ரேஷியோ படி பார்த்திங்கன்னா 2:1 படி பிரித்து கொடுக்கணுங்கிறத நம்ம ஆன்சராக எழுதிக்கணும். ஓகேங்களா? இதோட நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இதையே அப்படியே நம்ம எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 115ல் எக்ஸசைஸ் 10 அகமத் அண்ட் பாஸ்கர் பசீர் அகமட் அண்ட் பசீர் கான்ட்ரிபியூட்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 and 40,000 respectively as capital. The respective share of profit 2:1 and the profit before interest on capital for the year 5,000. Profit 5,000. Compute the amount interest on capital in the each the following situation. அப்போ 3 situation கொடுத்துருக்காங்க. If the partnership deed is silent to the interest on capital. இப்போ சைலண்டாக கொடுக்கும்போது என்னது? No interest on capital paid to partners. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% அலௌட் த பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் டீடில் 4% கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த பார்ட்னர்ஷிப் டீட் அலௌட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இது மூணுத்துக்கும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி கணக்கு போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சம்மில் பேஜ் நம்பர் 115ல் எக்ஸைஸ் 10க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் இப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். அப்போ என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாட் allowed as the partnership deed. Not allowed as the partnership deed. பார்ட்னர்ஷிப்பில் டீடில் சொல்லலைன்னா நான் என்ன செய்யணும்? நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ஆன்சரை தான் எழுதணும். இந்த பார்ட்னர்ஷிப் ஈஸ் சைலண்டாக இருக்கிறதுனால நம்ம நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பெய்டு டு பார்ட்னர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிச்சுவேஷனை நம்ம கால்குலேட் பண்ணி போடும். அப்போ செகண்ட் சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் த ரேட் ஆஃப் 4% இஸ் அலவுட் அஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீடு. இப்போ பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4% கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. இப்போது யாருக்கு பார்த்தீங்கன்னா அகமட் அண்ட் பசீருக்கும் போடணும். அகமட் அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் அகமட் போடணும். அகமட் போட்டு இவருடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா எவ்வளவு பார்த்திங்கன்னா அகமட்டுடைய கேபிட்டல் 60,000. அகமட்டுடைய கேபிட்டல் எவ்வளவு? 60,000. அகமட் கேபிட்டல் 60,000. எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா 4%. அப்போ 4/500. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 2,400. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பசீருக்கு. அப்போ இவருடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா 40,000. அப்போ 40,000 இன்ட்டு 4/500. அப்போ 1,600. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்குறாங்க. 5,000 ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு நோட் எழுதணும். நோட்டுன்னு போட்டு சின்ஸ் there is sufficient profit interest on capital will be provided. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். 2,400 1,600ங்கிறது தான் அமௌண்ட்டு. எப்போ ரேஷியோ எழுதுனா லாஸ்ட்டு தான் எழுதணும்.
ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சிச்சுவேஷன் நம்ம எழுதிக்கும். இப்போ தேர்டு சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோ த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% பெர் ஆனம். அப்போ இங்கே நம்ம கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடணும். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேங்களா. இப்போது இதுக்கு யாருக்கு போகணும் ஃபஸ்ட்டு? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப், எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கணும். ஃபார்முலாங்கிறது என்னது? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் மந்த்துங்கிறது ஃபார்முலா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் அகமத். இப்போ அகமட் எவ்வளோ போடுறாரு? 60,000 கேபிட்டலு. எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. அப்போ 3,600 கிராஸ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பசீர். இவருக்கு எவ்வளவு? 40,000. இப்போ 500 2,400. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களே, அது லாஸ்ட்டு இதில் தான் நம்ம எடுத்துக்கணும். அது அப்போ சின்ஸ் த ப்ராஃபிட் நோட்னு போட்டுக்கிட்டு சின்ஸ் த ப்ராஃபிட் is insufficient interest on capital will not be provided profit எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்க. will be distributed to the பார்ட்னர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பார்ட்னர்ஸ் ஆன் த கேபிட்டல் ரேஷியோ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 3:2 கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா கணக்கில் 2:1 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ 2:1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 5,000 இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3:2 வரும். 3:2 ரேஷியோவில் நம்ம கொடுக்கணும். இது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3:2ங்கிறது நான் எதை எடுத்துக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே பசீருடைய 3,200 ஈஸ்ட்டு 2,400. இது ரெண்டுத்தையும் நம்ம ரேஷியோவில் நம்ம 3:2 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.